ரெண்டாவது இந்த திமுக 75ங்கிறது திமுக ஆரம்பித்த காலங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸோட டாமினேஷன் இங்கே அதிகமாக இருந்த ஒரு காலம். முதல் மாநில கட்சி இந்தியாவிலே வந்து ஆட்சி பிடிச்சது ஒரு திமுக தான். திமுகவோட இந்த 75 வருஷ பாரம்பரியத்தில் ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த திமுக பலருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்காது. அதை இன்னைக்கு முதல்வர்கள் கூட்டு ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்கும்போது சொல்லியிருந்த ஒரு வார்த்தை வந்து டீ கடையில் கூட ஒருத்தர் திராவிட மலர் படிச்சுட்டு இருப்பாங்க, 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதில் எல்லா புரட்சியும் ரஷ்ய புரட்சியிலேருந்து எல்லா புரட்சியும் கற்றுக்கிட்டது வந்து மக்கள். அது மூலமாக வந்து நாங்கள் வந்து உழைச்சி தலைவர்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் உழைச்சி கொண்டு வந்த இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திமுகவோட இந்த முதல் கட்டம் வரைக்கும் ஆட்சிக்கு வந்தது அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அந்த விஷயத்த நீங்கள் பெருசாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு வந்தது. இவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஒன்றும் பண்ணல. சினிமா கதை வசனம் எழுதிக்கின்னு சுற்றிக்கிட்டு இதுக்கிட்டு நாங்கள் வந்து இதுன்னு வெள்ளைக்காரர்களுக்கு இது பண்ணி கொடி பிடிச்சிட்டு இருந்தவங்க. அந்த இயக்கம் தான் ஜஸ்டிஸ் கட்சி தான் பின்னாடி திராவிட கழகமாக மாறுது. இவர்களுக்கு என்ன பிரச்சனை, சுதந்திரத்தையே கருப்பு தினமாக கொண்டாடினவங்க. இங்கே வந்து நாங்கள் சீர்திருத்தம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த இதை ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கை இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாமே இந்து மதத்திற்கு எதிரான மட்டும்தான். கேட்டால் எங்கள் மதத்துலேருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், உங்கள் மதத்துலேருந்து இங்கே ஆரம்பிங்க, கரெக்டு, நான் தப்பே சொல்ல. பெரும்பான்மை மதங்கள் மதமாக இருக்கிறது பெரும்பான்மை இருக்கிறது இதுதான் கரெக்டு, தப்பே சொல்ல. ஆனால் நீங்கள் எதை ஆரம்பிக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்களோ அதை சொல்பவர்கள் அதை கடைப்பிடிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லணும். ஆனால் பண்ணது எல்லாமே செக்ஸு, மேடைகளில் பேசுனது எல்லாம் செக்ஸு, கொச்சைப்படுத்துறது, உடைக்கிறது, அறுக்கிறது, இந்த மாதிரி பண்ணும் பொழுது சாதாரணமாக இருக்கிற இந்து மக்கள் அதற்கு எதிராகத்தான் போய் நின்றார்கள். நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கூடுச்சு. நீங்கள் நம்பிக்கையை மாற்றுகின்ற பகுத்தறிவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு 10% இருக்கும். இந்த மூட பழக்கம், இந்த மந்திர தந்திரம்லாம் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் வந்து மேஜிக்னு சொல்லிலாம் காமிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லைண்ணா, அது ஒரு கட்டத்தில் தாலி வரைக்கும் போனது தவறு தானே? எப்படி நீங்கள் பிரச்சாரம் செய்கிறன்றதில் வந்து அந்த மூட நம்பிக்கை எதிரான பிரச்சாரன்ற அடிப்படையில் ரொம்ப மோசமாக தாலி அறுப்பு இந்த மாதிரிலாம் போடுது. தாலியை பற்றிய நம்பிக்கையை நீங்கள் மக்கள் மனதில் இருந்து நகர்த்தி விட்டால் அவனே தாலி வேணான்றுவோம். ஆனால் தாலியை நான் அறுப்பேன், எங்கள் வீட்டிலலாம் அறுப்போம்னு சொல்லிக்கிட்டு புரோகிதரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுற வேலைலாம் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. தாலின்றது இன்றைக்கி பொருளாதார ரீதியாக அதை தான் கம்யூனிஸ்டுகள்லாம் சொன்னாங்க, பொருளாதார விடுதலை தான் அனைத்துக்குமான விடுதலை.